உண்மையாவே இது திரை உலகம். இதுல என்ன மாதிரி பேச்சு உலகத்துல இருக்கவங்க வர்றது இடைஞ்சல். இங்க இதுல புது கண்டிஷன் போட்டீங்கன்னா பயமா இருக்கு. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மிகப்பெரிய திரையுலக பிரபலங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல இந்த படத்தை பத்தி கொஞ்சம் பேசுங்கன்னு டைரக்டர் கேட்டுக்கிட்டாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடித்த படம். பறந்து போ அப்படின்னு தலைப்பு வச்சதுக்கே அவரை பாராட்டணும். ஏன்னா இப்ப எல்லாரும் பறக்கிறதுக்கு பயப்படுற காலம். ஏறுற விமானம் இறங்குமான்ற பயத்திலே எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா அவர் பறந்து போன்னு தைரியமா சொல்லியிருக்கிறாரு. பறந்து போன்றது எதை சொல்லியிருக்கிறாருன்னா, வீட்டை விட்டு வெளியில பறந்து போ, இந்த உலகம் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது, உங்கள் பிள்ளைகளின் இதயத்தில் இருக்கிற கனவுகளை நிறைவேற்ற பெற்றோர்களாக பறந்து போங்கள்னு அவர் தலைப்பு கொடுத்திருக்கிறார். அதற்கே அவரை ரொம்ப பாராட்டணும். ரொம்ப அருமையான தலைப்பு. படம் பார்த்தேன். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களை நல்லா ஓட விட்டுருக்கிறார். அவரையும் அவரது ஜோடி அவர மேடமையும் ரொம்ப நல்லா ஓட விட்டுருக்கிறார். ஒரு சின்ன கேரக்டரை கூட அருமையா செதுக்கி இருக்கிறார். ஒரு காட்சியும் மனதுல நிக்கிற மாதிரி இருக்கு. சமீப காலமாக குடும்பம் சார்ந்த படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இது குழந்தைகளும் குடும்பத்தினரும் சேர்ந்து பார்க்கிற படமா இருக்கு. தொலைக்காட்சியில வருகிற படங்களை கூட நாம இப்போ தைரியமா பிள்ளைகளோட பார்க்க முடியல. ஒன்று வயலன்ஸ் அதிகமா இருக்கு. இப்படி ஒரு 2 பீப்பா ரத்தம் வாங்கி ஊத்திடுறாங்க. அல்லது எல்லார் கையிலையும் எந்நேரமும் வெடிக்கிற துப்பாக்கியோ அல்லது அறிவாள் மாதிரி ஆயுதங்களோ இருக்கு. எதுவுமே இல்லாம அன்பை காணவில்லை என்று பாடலை போட்டு கதாநாயகன் மாதிரி அந்த சின்ன பையனை அன்பாவே வச்சிருக்கிறதுக்கே அவரை ரொம்பவும் பாராட்டணும். ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை அது. அதே மாதிரி இதுல இருக்கிற சின்ன சின்ன வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பையன் ஒரு உயரமான மலையில ஏறி நிற்பான். அந்நேரம் சூரிய உதயமாகும். உன் லைஃப்ல இந்த மாதிரி சூரிய உதயத்தை பார்த்துருக்கியாப்பா அப்படின்னு கேட்பான். அவர் இல்லடா அப்படின்னு அப்பா சொல்லுவாரு. ஏன் உங்க அப்பா உன்னை இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு வரலையான்னு கேட்பான். அதுக்கு அவர் சொல்லுவார், இல்லை நான் எங்க அப்பாவை கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவன் தான் ஓடி இருப்பான் அந்த இடத்துக்கு. இரவுல மழை நேரத்துல போகும்போது தங்குறதுக்கு இடம் இல்லாம ஒரு நாடோடியாக இருக்கிற ஒரு வயதானவர் கூட இவங்க இரவு தங்குவாங்க. கடும் மழையில ஒரு கனப்பு தீ போட்டு. அவர் பேரு எம்பரர். வீடு இல்லாத ஆளுக்கு எம்பரர்னு பேர் வச்சார் பாருங்க. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு பாரதியார் பாடினாரு. ஆனா எல்லோரும் இந்நாட்டு பேரரசர்னு அவர் பேர் வச்சுட்டாரு, எம்பரர். அது ரொம்ப நல்ல கேரக்டர் அது. அந்த பெரியவர் காலையில பார்த்தா அந்த பெரியவர் காணாம இருக்க மாட்டாரு, இந்த பையனும் இருக்க மாட்டான். பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? அப்பா தூங்கும்போது இந்த பையனை அவர் கடத்திட்டாரோன்னு தோணும். ஆனா அவன் மலை ஏறி நிற்பான். அவர் அந்த பையனுக்கு சாப்பாடு வாங்க போயிருப்பாரு. ரொம்ப அருமையான காட்சி அது. அது ரொம்ப நல்ல காட்சி. அவர் திருப்பி கொண்டு வந்தோடனே அவர் கேட்பாரு, உங்களுக்கு எதுக்குங்க அப்படின்னு. என் பேரனா இருந்தா நான் வாங்கி தர மாட்டேனான்னு சொல்லும்போது, வீடு இல்லாமல் இருக்கிற அந்த தனி மனிதனிடம் கூட மனித நேயமும் அன்பு மிக அதிகமாக இருக்கிறது என்பதை மிக அழகாக டைரக்டர் காட்டியிருக்கிறார். இதுக்காகவே இந்த படம் எல்லாம் நல்லா ஓடணும். இப்ப சார் சொன்னாங்க இந்த படம் ஓடணும், நிறைய பேர் பார்க்கணும்னு. எனக்கு அதுதான் ஆசை. ஐ எம் அ கூல் கைன்னு அந்த சின்ன பையன் சொல்லிட்டே இருப்பான். அங்க இருக்கிறார, ஐ எம் அ கூல் கை, ஆல் அப்பாஸ் ஆர் லையர்ஸ்னு வேற சொல்லுவான். அப்பதான் கொஞ்சம் பயமா இருந்தது. சின்ன பிள்ளைங்க பார்வையில் ஒரு 8 வயசு பையன் மனசுல என்ன இருக்கும்? உன் கிரஷுக்கு நீ பூ கொடுக்கலாம், என் கிரஷுக்கு நான் கொடுக்க கூடாதான்னு அவ கேட்குற அந்த லாஜிக்கு. அது மட்டும் இல்லை, அப்பாவும் பிள்ளையும் அந்த அம்மாவும் நிறைய சம்பாதிச்சு பிள்ளைய பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு மேலே மேலே உயர்த்தணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவன் அடி மனசு இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு சின்ன ஹோட்டலில் இருக்கிற அந்த தம்பதி அவங்க பிள்ளையோட தான் நிற்கும். அதை விட மிக காஸ்ட்லியான அந்த போர்டை ஒரு பம்பரத்துக்கு அவன் கொடுத்துட்டு வந்திருப்பான். நமக்கு தான் வேல்யூ அதிகம். ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு பணத்தோட வேல்யூ இல்லை, அன்பும் நட்பும் தான் இருக்கிறதுன்றத ரொம்ப அருமையாக காட்டி இருக்கிறார். ஒரு அருமையான படம் இது. எல்லாரும் கட்டாயம் பாருங்க. நீண்ட நேரம் பேசுறதுக்கான இடம் இல்லை அது.
எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு கேரக்டர் கூட வீணாக இல்லை. நீங்கள் எல்லாரும் பிள்ளைய வீட்டில் வச்சு பூட்டிட்டு போகிறீங்களே, அப்பாவும் அம்மாவும் ஓடி போயிடுறீங்க, வெளியில் பூட்டிட்டு போயிடுறீங்களே, உங்களை ஒரு நாள் உள்ளே விட்டு பூட்டினா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன காட்சி இருக்குது. அது உண்மையிலேயே எல்லா பெற்றோருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கிறது. சின்ன குழந்தைங்க மனசுலையும் சில தேடல்கள் இருக்கிறது, சில கவலைகள் இருக்கிறது, அவர்களுக்கென்று சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. பணம் மட்டும் அது அல்ல அவர்கள் எதிர்பார்ப்பது. அதையும் தாண்டி நீங்கள் ஒதுக்குகிற நேரம். எப்போ உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு பல இடங்களுக்கு போய் இந்த உலகத்தை அறிமுகம் செய்கிறீர்களோ, இப்பெல்லாம் டெஸ்டினேஷன் சொன்னா சிங்கப்பூர் போ, மலேசியா போன்றாங்க. இல்லை, நம்ம ஊர் காடுகள்ல, நம்ம ஊர் கிராமங்கள்ல, நம்ம ஊர் குளங்கள்ல, வெளிகளிலே இயற்கை இருக்கிறது. அந்த இயற்கையை தேடுங்கள், அதை பாதுகாத்து கொண்டு வாருங்கள், அதை உங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்யுங்கள். அதில் தான் அன்பு இருக்கிறது என்று காட்டியிருக்கிற டைரக்டர் ராம் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். பறந்து பறந்து மக்கள் இதை பார்க்க வேண்டும். பறந்து போ என்கிற இந்த படம் உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்கிறது, படிப்பினையாகவும் இருக்கிறது. இந்த சின்ன குழந்தைங்க பேசுனாங்க பாருங்க, அவங்க பேசின பிறகு அதை விட சிறப்பாக யாரும் பேச முடியாது. அதில் ஒன்று மறந்துட்டு நின்னானே, அவன் கூட நல்லா தான் பேசினான், அவன் வயசுக்கு அது நல்லா தான் பேசினான். அதனால் அந்த குழந்தைகளை பேச வச்சதே ஒரு புதிய முயற்சி தான். இந்த குழந்தைகளெல்லாம் மேடையில் வச்சு அவங்கள வச்சு ஒரு ஆடியோ லான்ச் பண்ணதே அருமையான முயற்சி தான். படத்தில் இருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னோட வாழ்த்துகள். மிகச்சிறப்பான படம். இது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பா இப்போ இல்லை, அவரை நினைக்கும் போது லேசாக கண்ணில் கண்ணீர் தான் வருது. பெரும்பாலும் அப்பாவுடைய பெருமை அவர் இல்லாதப்போ தான் ஒவ்வொரு ஆண்மகனுக்கு தெரியும். எங்கள் அப்பா நிறைய ஆசைப்பட்டார், நான் இப்படி வரணும் அப்படி வரணும், கலெக்டர் ஆகணும்ல ஆசைப்பட்டார். நீ கலெக்டர் ஆயிடுவேடான்னு சொன்னார். ஆனால் அது மாதிரி ஆக முடியலை. ஆயிடுவேன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தார் இல்லையா, அவருக்கு தெரியும் நான் ஆக மாட்டேன்னு. ஆனால் ஆயிடுவேன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு, அதுதான் மிகப்பெரிய பொய்ன்னு நினைக்கிறேன். அது பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது. இது ஒரு மோட்டிவேஷனே தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப ஆசைப்பட்டார், அவர் கோவப்பட்டார். ஆனால் மதுரையில் இருந்துக்கிட்டு அந்த காலத்தில் படிக்கிறதுக்கான பெரிய வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கி இருக்கிற ஐஏஎஸ் கோச்சிங் அகாடமிலாம் கிடையாது. எங்களுக்கு எந்த திசையில் போகணும்னே தெரியாது. அந்த லெவலில் அது மட்டும் இல்லை, நான் ஒரு பேச்சாளர் ஆகி 4 பேருக்கு தெரிஞ்சவனாக இருக்கிறத அவர் பார்க்கலை. அதனால் கலெக்டர் ஆகலை, ஏதோ ஒரு மேடைக்காவது போகிறான்னு கூட அவர் பார்க்கலை. அது நினைக்கும் போது எனக்கு வருத்தம் வருது. எஸ், நீங்க ஆமா ஆன்சர் பண்ணிட்டீங்க. அப்பான்ற உறவு எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்றது உங்களுடைய ஆன்சர்ல தெரிஞ்சது. யுவர் அப்பா will always be happy from above. Thank you so much for sharing. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுல. ஆக்சுவலாக ராம் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த படம் என்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, என்னன்னு சொல்லப்போனால், இதோட ட்ரெய்லரை பார்த்தப்ப நான் திரும்ப போயிட்டு நம்ம வேறு ட்ரெய்லரை பார்க்குறோமா, இது ராம் படமா அப்படின்னு முதல்ல ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் திரும்ப போய் பார்த்தேன் அதோட மேக்கிங்கு. ஆக்சுவலாக ஒரு படைப்பாளி எப்படி வேண்டுமானாலும் அவருடைய திறனை அந்த காலத்தின் தேவைக்கேற்ப மெருகூட்டி கொள்ள முடியும். ரெலவன்ஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு அடிக்கடி சொல்லுவேன். அந்த காலத்திற்கு நம்மளால் ரெலவெண்ட்டாக இருக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தனிப்பட்ட முறையில் நான் சில நேரங்களில் ராம் சாரை பற்றி பேசினப்போ அல்லது மாறிலாம் பகிர்ந்ததெல்லாம் கேட்டப்போ ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ளவர். ஆக்சுவலாக ரொம்ப சீரியஸாக படம் இருக்கக்கூடிய பல பேர் ரொம்ப நகைச்சுவை உள்ள உணர்வு தான். என்னுடைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன். ரொம்ப சீரியஸான பொலிட்டீஷியன்ஸ் நம்ம நினைக்கிறவங்களாம் ரொம்ப மனதுக்குள்ளே ரொம்ப ஜோவியலான ஒரு மனநிலை இருக்கக்கூடியவங்க தான். அவங்களால தான் அந்த மாதிரியான நுட்பமான உணர்வுகளையும் சொல்ல முடியும். இந்த படம் ஒரு லைன் சொல்லுதுன்னு எனக்கு தோணுச்சு. த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங். வாழுதலின் முதல் நோக்கம் வாழ்வது தான். அர்த்தமுள்ள பேச்சுக்களை விட விளையாட்டான ஸ்வீட் நத்திங்ஸ் தான் வீட்டை ரொம்ப மேன்மையானதாக மாற்றுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நுட்பமாக எப்போ பார்த்தாலும் அந்த விஷயம், ஏன்னா வீடுகளுக்கு ரொம்ப ப்ரொடக்டிவாக பேசணுங்கிற ஒரு காலத்தை நோக்கி போகிறப்ப இந்த மாதிரியான படங்கள் ரொம்ப அவசியமானது அப்படின்னு தோணுது. மனிதன் மகத்தானவன், ராமோட வார்த்தை தான். மகத்தானவர்கள் சிம்பிளானவங்களும் இருக்கலாம், சாதாரண குறைகளோடு எளிமையான சிக்கல்களோடு அது ஜெயிக்க முடியாத நபர்களாகவும் கடந்து போகலாம். இந்த பறந்து போ அந்த ஈகோ எல்லாத்தையும் உடைக்குதுன்னு தோணுது. நீ கட்டாயமாக ஒரு பர்ஃபெக்டான ஆளாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஈகோவை உடைக்குது. சிறு தோல்விகள்லாம் தோல்விகள்னு எடுத்துக்க வேண்டிய கணக்கு இல்லை,
அதுவும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான். ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்காகவும் சாதிக்கிறதற்காக மட்டுமே பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி உலகம் ஒரு திசையில் ஓடுறப்போ வாழ்வதற்காக தான் மனுஷன் பிறந்திருக்கான்னு சொல்கிற ஒரு படமாக நான் இதை பார்க்குறேன். பட் இப்போ இருக்க ஒரு ஜென்சிக்கு அல்லது அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ரொம்ப லைட்டாக நான் ராம ஒரு இன்டர்வியூ பண்ணேன். அப்போது நான் கேட்டேன், எனக்கு 2 ராம் தெரிகிறாரு. நான் இதுக்கு முந்தைய படைப்புகளில் பார்க்குற ராமும் இந்த ராமும் வேறு இல்லை, அதே ராம் தான், அதோட இன்னொரு வெர்ஷன் இது அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அப்படியான ஒரு படமாக இருக்குது. ஸோ பெரியவங்களுக்கு எவ்வளோ தேவை, சின்னவங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறதையும் தாண்டி ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல, இந்த சூழலுக்கு இந்த மாதிரியான படங்கள் அவசியப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இளம் இயக்குனர்கள்லாம் அதுதான் தொடர்ச்சியாக பகிர்ந்தாங்க. தே காட் எக்ஸைட்டட் பிகாஸ் ஒரு காலத்தினுடைய சூழலை ஒரு படைப்பு அதை வந்து அந்த அந்த கோணத்தில் நமக்கு அதை சொல்லணும். சில நேரங்களில் மிக முக்கியமானது எதுனா, ஒரு பாப்புலிஸ்ட் ஐடியாவுக்கு எதிராக ஒரு உண்மையாக இருந்தால் அதை பேசணுங்கிற துணிச்சல் தான். ஸோ எல்லாரும் வெற்றி நோக்கி ஓடு, அல்லது ஜெயிச்சுக்கிட்டே இரு, அல்லது நீ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்டாக நம்மளை மாற்றிட்டு இருக்கிறப்ப சிறு பிழைகளோடு ஒரு சாதாரண மனிதனாக வாழுவதில் இருக்கக்கூடிய அழகு இருக்குல்ல, அது இந்த படத்தில் மேம்பட்டு தெரிகிறது. அதை ராம் தனக்கே உரிய விஷயத்தில் சொல்லிக்கிறார். ராம் டச்சுங்கிற இந்த ஒரு பாட்டிலே நான் பார்த்தேன். நீங்கள் சன்ரைஸ் பார்த்தது இல்லையா, உங்கள் அப்பா உங்களை சன்ரைஸ் பார்க்க கூட்டியாந்தது இல்லையா அப்படின்னு கேட்டார். ஸோ பீயிங் அன் ஆங்கர் உங்கள் வேலையை நான் எடுத்துக்கிறேன். இயக்குனர் பாலா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். கிரிக்கெட் மேட்சை டிவியில் பார்க்கவும் நமக்கு பிடிக்கும், ஆனால் நம்ம போய் கிரவுண்டில் பார்க்குறப்ப ஒரு ஃபீல் கிடைக்கும். அது என்ன, எல்லாரோடையும் சேர்ந்து பார்க்குறப்ப அந்த வைப் நம்ம மேலே ஓட்டும். தேட்டரில் உங்களுக்கு அந்த வைப் இந்த படத்தில் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு தேட்ரிக்கல் ஃபீல் படம். அது நீங்கள் தேட்டரில் பார்க்குறப்ப அது ஒரு சூப்பர் ஃபீல் கிடைக்கும். மற்றவங்க சிரிக்கிறது, அவங்க சிரிக்கிறது, மனுஷனுக்கு முதல்ல யாராவது சிரிக்கணும், அந்த இனிஷியேட் பண்ணுறான்ல அவன் சிரித்த பிறகு அழுகிறது அப்படி தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு வைப் இந்த படம் கொடுக்கும். ஸோ கோ டு தேட்டர்ஸ். அப்புறமா எப்போ அதுக்கப்புறம் ஹாட்ஸ்டாரில் வருதுன்னு நான் கேட்டேன் ராம்கிட்ட. 3 மாதமோ என்னமோ சொன்னார். ஓகே பிரதீப், 3 மாதமாடா சீக்கிரம் கொஞ்சம் சுருக்குவியா, சரி ஓகே. அதே மாதிரி ரிப்பீட்டடாக சில படங்களை பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக 2-3 படங்கள் அப்படி பார்த்தேன் நான். டூரிஸ்ட் ஃபேமிலி, ஸோ அந்த மாதிரி படங்கள் ரிப்பீட்டடாக பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். இந்த படம் அந்த மாதிரியும் ஒரு இது இருக்குது. எனக்கு சித்தார்த் கிளம்பிட்டாப்புன்னு நினைக்கிறேன். சித்தார்த் ஒரு வேண்டுகோள் வச்சார், அந்த வேண்டுகோளை தான் நான் திரும்ப வைக்கணும்னு நினைக்கிறேன். ராம் 6 மாதம் இல்லாட்டியும் பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு படமாவது நீங்கள் பண்ணுங்கள். வி நீட் யுவர் கண்டென்ட். ஓகே, ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட், ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் அகெயின் அவர்களுக்கு ஒரு தனி நன்றி. நான் அவர் சொல்லி தான் இந்த படத்தில் பாட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இது என்னென்னா, அவங்க கூப்பிட்ட உடனே நான் போய் ரெக்கார்டிங்கில் உட்காந்த உடனே அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், ராம் சார் மொத்தம் 23 பாட்டு இருக்குது அப்படின்னாரு. நான் உடனே சார் இது பக்தி படம் இல்லையா அப்படின்னு ஒரு தடவை கேட்டுருக்கேன். ஏன்னா அப்போ அந்த விபர நாராயணில் 40 படம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காக. அப்புறம் நம்ம நண்பர் சந்தோஷ் தயாநிதி சும்மா ஒரு 3 நாளில் ஒரு 20 பாட்டு போட்டிருக்காரு. அவர் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு பெரிய காரியம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒரு பாட்டும் அப்படியே தூக்கி நிற்கிற மாதிரி அவர் அற்புதமான ஒரு கலைஞர். அவர் ரொம்ப ஈஸியாக ரொம்ப நான் கேட்ட உடனே, நான் போன உடனே தான் பாட்டு கேட்ட உடனே ரொம்ப ஒரு ஹாண்டிங் மெலடி, அதாவது திருப்பி கேட்ட உடனே திருப்பி ஒரு தரம் பாடணும்னு தோணக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அவருக்கு அந்த ஒரு இயற்கையாக அவருக்கு கிடைச்சிருக்கு. அது ரொம்ப கஷ்டம், கலைஞர்களுக்கு அது கிடைக்கிறது கஷ்டம். அவருக்கு இன்னும் மேலும் மேலும் பல வெற்றிகள் வரணும்னு வாழ்த்துறேன். நான் ராம் சாரோட ஒரு பெரிய ஃபேன், எல்லா படங்களையும் பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பாட்டு பாடணும்னு அவர் சொன்ன உடனே 2 நாள் உட்காந்து இன்னொரு தரம் அவர் படத்தில் போய் பார்த்தேன். அதுக்காக பாட்டில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை, அவங்க சொன்னது தான் பாடினேன். பட் படத்தை இன்னொரு தரம் பார்த்தேன். ரொம்ப அவருடைய ஒரு ஃபேன்னா. அது மட்டும் இல்லை, பாடி முடிச்சுட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், நிறைய விஷயங்கள் பரிமாறினோம், பேசினோம். அதில் நிறைய விஷயங்களில் ஒத்து போச்சு எங்கள் 2 பேருக்கும். அதனால் அவருடைய படம், இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இன்றைக்கி அவர் மிஷ்கின் ஆகிர் பைரம் சோகமான ராகம், அதுக்கு ஒரு ஜாய் கொடுக்கலாம் அப்படின்னாரு. இப்போ எனக்கு ஒன்று தோணித்து, இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா ராம் சார் காமெடி எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராலையும் எதை வேணாலும் செய்ய முடியும், கலைஞனாக இருந்தால் போகிறோம், அவ்வளோதான். அதை இன்னைக்கு இவங்க பேசுகிறத வச்சு